அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வின்பால் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதா என்பதை அவ்வப்போது நாம் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஆகச்சிறந்த முதலிடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ஒரு காரியம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற தொழுகை. அந்த தொழுகை தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உறுதிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற முக்கியமான அடையாளம். எத்தனையோ அடையாளம் இருக்குது, அது முதல் அடையாளமே இதை சொல்லலாம். அதனாலதான் கலிமாவுக்கு அடுத்தபடியா இஸ்லாத்துல தொழுகைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறான் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 100க்கு நெருக்கமான இடத்துல தொழுகை பத்தி தான் பேசல, வேற எதை பத்தி இவ்வளவு தூரம் பேசல. தொழுகை பேசப்பட்ட அளவிற்கு வேறு எந்த இபாதத்தும் வழிபாடும் பேசப்படவே இல்லை. ஏன்னா இந்த தொழுகை என்னவெல்லாம் செய்யும்னா அப்படி செய்யும். குர்ஆன் அவ்வளவு விவரிக்குது, என்னெல்லாம் செய்யும். அவன் வாழ்க்கையை மாத்திரும், அவன் பார்வையை மாத்திரும், உன்னுடைய துன்பங்களை மாத்திரும், உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கும், செல்வ முன்னேற்றத்தை கொடுக்கும், வியாபாரத்துல எப்படி போட்டி போட்டு முன்னேறது என்கிற வழிமுறைகளை சொல்லி தரபடி எக்கச்சக்கமா சொல்லு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல தொழுகை அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா, அல்லது தொழுகிற மனிதர்கள் தொழுதால் என்னவென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்று குர்ஆன் சொல்லதோ அந்த விளைவுகளை பெற்று தம் வாழ்வில் முன்னேறி இருக்கிறார்கள் பார்த்தா ஒன்று ரெண்டுமே நடக்கல. நாம அப்படி தொழுகையை பார்க்கவும் இல்லை, தொழுகை என்னென்னலாம் செய்யும்னு குர்ஆன் சொல்லிச்சு அது சமுதாயத்தில் செஞ்சிருக்கானா செய்யவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம தொழவே இல்லைன்னு அர்த்தம். தொழவே இல்லை என்று சொன்னால் தொழுகிற மக்களை பார்த்து சொல்ல, தொழாத மக்களை சொல்லல, தொழுகிற மக்களை பார்த்து சொல்ல. தொழுகிறவங்களே நம்ம தொழல, தொழுகை என்னன்னு விளங்கி தொழல. தொழுகை எப்படி தொழுகணும்? தொழுகை நம்ம ரொம்ப ஈஸியா தொழுதுட்டு போயிடுறோம். ஆனா உண்மையில தொழுகை ஈஸியா தொழவே முடியாது. உண்மையில தொழுகையை ஈஸியா தொழவே முடியாது. ஒரு ஜிஹாது செய்யறது சிரமமா, தொழுகிறது சிரமமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போகணும், 2 காத்து தொழுகணும். இந்த ரெண்டுல எது பெருசு, எது ரொம்ப சிரமம்? நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஜிஹாது எவ்வளவு பெரிய விஷயம், உயிரையே கொடுக்கணும், எதிரியை சண்டை போடணும், அவன் நம்மளை கொண்டாலும் கொண்டுருவான், உயிர் உழைச்சி வருவோமோ வரமாட்டோமோ தெரியாது, அவ்வளவு பெரிய சிக்கல் சொல்லுவோம்ல. ஆக பெரிய ஆக சிரமமான ஒரு காரியம் ஜிஹாதுன்னு சொல்லுவோம். நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமலை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு 3 விஷயத்தை பட்டியல் போடுறாங்க. முதல்ல கேள்வி கேட்ட உடனே சொல்றாங்க அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும். 3வது சொல்றாங்க அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதுங்கறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது பின்னாடி இருக்குது, ஆனா நேரத்தில் தொழுவது முதல்ல இருக்கு. அதனாலேயே ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க, இந்த 2ல ரொம்ப சிரமத்தோடு அல்லாஹ்வுக்கு ஏன் அவ்வளவு பிடிக்குது தெரியுமா? ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போய் அதனால பிடிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அமல்பா, அதை செய்யறாங்க, அதனால அவனுக்கு நான் பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன்னு அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே ஆக ரொம்ப எளிய வடிவத்தில் இருக்கிற ஒரு வழிபாடு எது? தொழுகைதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வாங்க சொல்றாங்களா, பள்ளியாசல் போனோமா, உது செஞ்சோமா, தக்பீர்னா இமாம் தொழுவ பாரு, குளியோமா அறிவோமா, அல்ஹம்து சூரா ஓதுவோம், தஹியாத் ஓதுவோம், சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், முடிஞ்சிருச்சு. இது தொழுகையினுடைய புறச்செயல்களை செய்வது ஈஸி. ஆனால் தொழுகைக்குள்ளே இன்னொரு செயல் இருக்கிறது, அதுதான் தொழுகையின் உயிரோட்டமான செயல், தொழுகையின் அகச்செயல். அந்த அகத்தை தான் உங்களால் எளிமையாக செய்ய முடியாது. புறத்தை செஞ்சிடலாம், குனினா குனிஞ்சிடலாம், எந்திரினா எந்திரிச்சிடலாம், சலாம் கூட கொடுத்துடலாம், ஒதுச்செய் செஞ்சிடலாம், அத்தையா ஓதிடலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள நடக்கிற கல்வின் போராட்டத்தை அவ்வளவு எளிமையாக உங்களால் கட்டளையிட்டு குனி நிமிரு அப்படின்னு கல்புக்கு கட்டளை போட்டு கல்பை குனிய வைக்க முடியுமா? கல்பை நிமிர வைக்க முடியுமா? கல்பை சலாம் கொடுக்க வைக்க முடியுமா? அது அவ்வளவு எளிதில்லை. இவ்வளவு சிரமமான வேலையைத்தான் அல்லாஹ் தொழுகையின் பேரால் சொல்லி தந்தான். அந்த வேலையை சரியா செஞ்சா அதுக்கு கிடைக்கிற கிஃப்ட் வேற. அந்த கிஃப்ட் நாம சரியா செய்யாததுனால அதனுடைய பலாபலன்கள் நாம் அடைந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அது எப்படி சரியா செய்யணும் குர்ஆன் நமக்கு பேசுது, கற்றுத் தருகிறது, ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கிற பொழுது தொழுகையின் வழியாக கிடைக்க வேண்டிய பலாபலன்கள் அனைத்தையும் முழுமையாக பெற முடியும். எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் அது குறித்த ஒரு மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய, தொழுது கொண்டிருக்கிற மக்கள், தொழாத மக்களை பத்தி நான் பேசல, தொழுது கொண்டிருக்கிற மக்கள் தங்களுடைய தொழுகை குறித்து ஒரு மீள் பரிசீலனை செய்து கொண்டால் அந்த தொழுகையின் வழியாகவே வாழ்வின் முன்னேற்றங்களை, குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை, பொருளாதார தன்னிறைவை, இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. ஒழுக்கமான வாழ்வை, தீய நடத்தையிலிருந்து விடுதலை பெறுவதை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தொழுகை உங்களுக்கு கற்றுத்தந்து விடும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கற்றுத்தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் மீள் பரிசீலனை செய்வதற்காக வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
தொழுகையை மீள கண்டடைதல் என்கிற பெயரால் ஒரு மீள் பரிசீலனை செய்கிற ஒரு வகுப்புக்கு ஒரு நாள் முழுக்க நடைபெறுகிற ஒரு தர்பியா வகுப்பிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கலந்து கொள்ள விரும்புகிற மக்கள், அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் நிர்வாகத்தை சந்தித்து அதற்குரிய உங்களுடைய நேரத்தை, அதற்கான சில விதிமுறைகளை சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.